ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அதாவது தற்பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு விஜய் சார் ரொம்பவே ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம். ஓகே அன்பா, கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு விஜய் சார் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வராங்க. அதன்படி தற்பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு போதிய அனுபவம் இல்லை அப்படின்னு விஜய் சார் நம்புவதாகவும், அது மட்டும் இல்லாம சில மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு காரணத்தினால இவர்களை மட்டும் கண்காணித்து வாரம் வாரம் ரிப்போர்ட் கொடுக்க ஒரு ஏஜென்சியை விஜய் சார் நாடியுள்ளதாகவும், அது மட்டும் இல்லாம செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் விஜய் சார் திட்டமிட்டிருக்கிறாங்களாம். கட்சியில் நிறைய மாற்றங்களை விஜய் சார் பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. அதில் முதலாவதாக இரண்டாம் கட்ட தலைவர்களை கண்காணிக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.